So, Mr. Vinod? Kumar. Vinod Kumar. வினோத் குமார் என்ன பண்ணுறீங்க? ஜாப் தேடிட்டு இருக்கேன் சார். இங்கே நீங்கள் சிடிஇசெட்டில் ஒர்க் பண்ணீங்க போட்டிருக்கு. சார் அந்த வேலையை நான் விட்டு 1 வாரம் ஆகுது. ஏன்ப்பா வேலையை விட்ட? சம்பளம் கம்மியா? அப்படிலாம் இல்லை, பிடிக்கல விட்டேன் சார். உனக்கு இந்த பொண்ணை தெரியுமா? தெரியும் சார், என் கூட ஒர்க் பண்ண பொண்ணு ரோஷினி. ஃப்ரெண்டா? We used to be lovers. யூஸ் டு பீனா? முன்னாள் காதலர்கள். Now we broke up. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? Is she fine? கடைசியாக ரோஷினி, ஐ மீன் உங்கள் லவர் எப்போ பார்த்தீங்க? சார் நான் வேலையை விட்டு அன்றைக்கி தான் கடைசியாக பார்த்தேன். கேன் யூ ப்ளீஸ் எலாபரேட்? எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். சார் எதுக்கு சார்? கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்கள், இல்லை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்க வேண்டியிருக்கும். ஓகே சார். மனசன் என்ன நினைச்சிட்டு இருக்க வினோத்? என்னாச்சு? நடிக்காத வினோத். இப்ப என்ன தைரியத்துல நீ வேலையை விட்ட? உனக்கு எப்படி தெரியும்? ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும். Listen, I can explain Roshni. Oh please, okay? ஸ்ரீதர் சார் தான் வேலையை விட்டேன். நம்ம லீடர் ஸ்ரீதர் சார், he always encourages you. And you're telling me அவர்னால வேலையை விட்டான்? ஆமாம், அவர் ஏதோ கோல்மால் பண்ணுறாரு. And he was trying to make me responsible for that. ஓ சும்மா கதை சொல்லாத. Tell me you are too lazy. ஏய், என்ன நம்ப மாட்டியா? இப்போ என்ன வேலையை தானே விட்டேன், என்ன உன்னை விட்ட மாதிரி பேசுகிற? உனக்கு சோறு போடுற வேலையே நீ விட்டுட்ட, என்ன விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எதுக்கு இப்போ தேவையெல்லாம் பேசுகிற? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, இதுக்கு போய். ஓ நான் பேசுறது உனக்கு தேவையில்லை, எனக்கு நீ தேவையில்லை. குட் பை மிஸ்டர் வினோத். ஏய் புரிஞ்சிக்கவே மாட்டேன். நீங்களே எப்படி? அதுக்கப்புறம் நீ அவளை எங்கேயுமே பார்க்கவே இல்லையா? இல்லை சார், மெசேஜ் பண்ண கால் பண்ண ரிப்ளையே இல்லை. உனக்கு எதுவுமே தெரியாது அப்படி தானே? என்ன சார்? ரோஷினி இறந்தது. சார் என்ன சொல்கிறீங்க? நேற்று ராத்திரி she was murdered in her apartment. இவர் தானே உங்கள் டீம் லீடர்? ஸ்ரீதர் இவர் தான் சார். ஏதோ கோல்மால் பண்ணுறாருன்னு சொன்னீங்களே, அது இவர் தானே? எதுக்காக வேலையை விட்டீங்க? எனக்கு சத்தியமாக என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ பயத்தில் வேலையை விட்டுட்டேன். எதுக்காக பயந்தீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சார் ஸ்ரீதர் ஏதோ தப்பு பண்ணுறான்னு தோணுச்சு. நானும் ராஜேஷும் தான் அதை கண்டுபிடிச்சோம். ஆனால் நமக்கு ஏன் பிரச்சனைன்னு நான் விலகிட்டேன். ராஜேஷ் உங்கள் டீமில் தானே ஒர்க் பண்ணுறாரு? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ராஜேஷ் என்னோட ரூம்மேட் சார். நானும் அவரும் 1 இயராக ரூம்மேட்டாக இருக்கோம். இந்த ஜாபில் சேர்ந்ததில் தான் பழக்கம்.
என்னோட சீனியர் அவர். எங்கள் டீம் லீடர் ஏதோ ப்ராஜெக்டில் தப்பு பண்ணுறான்னு தோணுச்சு. அது வெளியே தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னையும் ராஜேஷையும் மாட்டி விட்டுருவான்னு நம்பணும். எனக்கு எது உண்மை போயின்னே ஜட்ஜ் பண்ண தெரியல. அதான் சார் தேவையில்லாத பிரச்சனை வேணான்ட்டு வேலையை விட்டேன். நீ ரிசைன் பண்ணிட்ட, ஏன் அவன் ரிசைன் பண்ணல? அவர் அடுத்த நாள் ரிசைன் பண்ணலான்னு போனார். ஆனால் ரெசிக்னேஷன் கிராண்ட் பண்ணல. அதை காரணமாக வச்சு அவர் பண்ண பிரச்சனையில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்டா? அரெஸ்ட் இல்லை, நார்மல் என்கொயரின்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம். நீங்கள் தான் ராஜேஷ் வினோதா? ஆமாம் சார். ஒரு சின்ன என்கொயரி, ஸ்டேஷனரிக்கு வந்துட்டு போங்க. சின்ன ஃபார்மாலிட்டி தான், வந்துட்டு போங்க. சரி சார். நீதான் ராஜேஷா? உன் கம்பெனியில் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. கம்ப்ளைண்ட்டா? ஆமாம், 50 கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்கேன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். 2 மாதத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல சார். உங்கள் கம்பெனி கொலட்ரல் ப்ராஜெக்டில் ஏதோ ப்ரோக்ராம் ஹேக் பண்ணியாமே. வாட் சார்? சத்தியமாக சொல்கிறேன், இட் வாஸ் அ மியர் ஜோக். டீம் லீடர் அப்ரிஷியேட் பண்ணதான் அப்படி பண்ணேன் சார். ஸோ நீ தான் ஹேக் பண்ண? ஆமாம் சார், எங்கள் டீம் லீடர் செய்ய சொன்னார், நான் செஞ்சேன். அப்போ நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எஃப்ஐஆர் போட வேண்டியதான். சார் எங்கள் டீம் லீடர் செய்ய சொன்னார் சார், நான் செஞ்சேன் சார். எங்களுக்கு தேவை நீ தான். நான் எந்த தப்பு பண்ணல சார். 50 கோடி ரூபா இருந்தால் நான் ஏன் சார் இங்கே வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க போகிறேன்? அந்த கதையெல்லாம் கோர்ட்டில் வந்து சொல்லு. சார் ப்ளீஸ் நம்புங்க சார். சார் சார். அப்புறம் என்னாச்சு? எனக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க சார், நான் கிளம்பிட்டேன். அப்போ ராஜேஷ் சார் அவர் அன்றைக்கி நைட் ஸ்டேஷனில் தான் சார் இருந்தார். நெக்ஸ்ட் டே தெரிஞ்ச வக்கீல் மூலியமா வெளியே வந்தேன்னு சொன்னார். இவர் தானே உங்களை என்கொயரி பண்ண இன்ஸ்பெக்டர்? எஸ் சார். இவனையும் இவன் ரூம்மேட்டையும் இதுக்கு முன்னாடி என்கொயரிக்காக இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா? ஆமாம் சார், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தோம். இன்ஸ்பெக்டர் ஏதோ பர்சனலாக என்கொயரி பண்ணணும்னு சொன்னார். சரி, ஓகே. இவங்க மேலே போட்ட எஃப்ஐஆர் காப்பியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. சார் அன்றைக்கி எஃப்ஐஆர் எதுவும் போடல சார், அன்றைக்கி அவர் தான் டீல் பண்ணார். எஃப்ஐஆர் போடலையா? சார் அவர் அப்படி தான் சார் என்கிட்ட சொன்னார். சரி, ஓகே. நீங்கள் போய்ட்டு எஸ்ஐ ரஞ்சித் வர சொல்லணும். ஓகே சார். சார் இவனோட ரூம்மேட் ராஜேஷ் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். ஆஃபீஸில் செக் பண்ணுங்க. அவனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சரி வினோத், நீங்கள் இப்போ போகலாம். திருப்பி என்கொயரி கூப்பிட்டா கண்டிப்பாக வரணும். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் டே ராஜேஷ் வரும்போது சும்மா வரல, ஒரு பிரச்சனையோடு தான் வந்தார். என்ன பிரச்சனை?
நடந்தது நடந்துருச்சு, மனசு போட்டு குழப்பிக்காதீங்கண்ணா. அண்ணா ஏன்னா அழுவுறீங்க? ஒன்றும் ஆனால் அதான் வந்துட்டீங்கல்ல. எஃப்ஐஆர் போட்டாங்க வினோத். எல்லாம் போச்சு, என் லைஃபே போச்சு. இனி எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது, யூஎஸ் போக முடியாது. கஷ்டப்பட்டு படித்த படிப்பெல்லாம் வீணா போச்சு. ஸ்ரீதர்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. அவன் சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். அவனை நான் உயிரோட விட மாட்டேன். அண்ணா என்னது இது? யாருது? அந்த இன்ஸ்பெக்டரோடது. அந்த ஸ்ரீதருக்கு நான் முடிவு கட்ட போறேன். அண்ணா இதெல்லாம் சரியில்லைண்ணா, நீங்கள் நல்லவருண்ணா. நல்லவனை தான் வாழணும் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த உலகம் நல்லவனை வாழ விடாது. கெட்டவனா இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். நான் சொல்றது கேளுங்கண்ணா, கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்கண்ணா. சார், அவன் ரூம்லேயும் இல்லை, ஆஃபீஸ்க்கும் போகல. இஸ் மிஸ்ஸிங் சார். அவன் மொபைல் நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்கள் போகலாம். எதுக்கு சார் வர சொன்னீங்க? அதான் அன்றைக்கே சொன்னேனே, இன்வெஸ்டிகேஷன் ஒன்றும் முடியலன்னு. ராஜேஷ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதா? மார்னிங் கூட ட்ரை பண்ணேன் சார், செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. ரூம் பக்கமும் வரல சார். உங்களுக்கு ஏதாவது? எங்கள் சைட்லேருந்தும் தேடிட்டு தான் இருக்கும். ராஜேஷ் தலைமறைவாயிட்டான் சார். அப்போ ரோஷினியை கொண்டது? ஐம் சாரி, ராஜேஷா இருக்கலாம். எதுக்கு சார் ரோஷினியை தேவையில்லாம? நான் சொல்கிறேன், 2 நாளாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கிடைச்ச டீட்டெயில்ஸ். உன்னோட டீம் லீடர், உன்னோட லவ்வர், அந்த இன்ஸ்பெக்டர் அண்ட் உன்னோட ரூம்மேட், இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான். இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராஜெக்ட்ஸில் காசு அடிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அமௌண்ட் அடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம். வழக்கமாக பணம் பிரிக்கும்போது ஒரு குரூப்புக்குள்ளே வர ப்ராப்ளம் தான். ஸோ அதனால தான் ராஜேஷை மாட்டி விடணும்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரச்சனையில் ராஜேஷ் 3 பேரையும் கொண்டு இருப்பான்னு எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. வேறு மாதிரியான பிரச்சனையாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது சார். சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல சார், பிளாங்காக இருக்கு. இப்போ அப்படி தான் இருக்கும். ராஜேஷ் ரொம்ப நல்லவன் சார். அவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல சார். நான் ரொம்ப நம்பினேன் சார். இந்த உலகத்தில் எல்லாருமே ஈஸியாக பண்ணுற வேலை மற்றவங்கள நம்புறது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலான்னு தான் அவங்க கூப்பிட்டேன். கேஸ் என்ன முடியல. எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் கிளம்பலாம். இந்த உலகத்தில் யாருமே நல்லவன் இல்லை. நான் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும்? நீ தான் வினோத் தான் சார். உன் கம்பெனிலேருந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ண? ஏதோ கம்பெனி குவார்டர் ப்ராஜெக்ட்டில் ப்ரோக்ராம் ஹேக் பண்ணியாமே. இட் வாஸ் a mere joke. என் டீம் லீடர் அப்ரிஷியேட் பண்ணதால தான் அப்படி பண்ணேன். ஓகே, எஃப்ஐஆர் போட வேண்டியதான். சார், எந்த பணமும் தெரியல சார், என்ன நம்புங்க. இந்த கதையெல்லாம் கோர்ட்டில் வந்து சொல்லுங்கள். சார் சார்
இது என்னோட லைஃப். தப்போ ரைட்டோ அதை நான் தான் டிசைட் பண்ணுவேன். அதை மட்டும் நான் யார்கிட்டையும் தரமாட்டேன், தரவும் முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் மை டேம் லைஃப். ஏய் ஏன்டா ஆள்ற? ஒன்றும் இல்லைடா, அதான் வந்துட்டல்ல. எஃப்ஐஆர் போட்டாங்கண்ணா, எல்லாம் போச்சு, என் லைஃபே போச்சுண்ணா. அந்த ஸ்ரீதர்னால தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை. அவன் சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். அவனை நான் உயிரோட விடக்கூடாதுண்ணா. ஏய் அந்த இன்ஸ்பெக்டர் தான் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் நல்லவனு மதிப்பே இல்லை. நான் கெட்டவனை மாறினா இந்த உலகம் என்ன மதிக்கும். போனா ஏய் கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் முடிச்சு தரேன். ஆமாம் ஆமாம். அப்புறம் சாட்டர்டே இல்லை, ஒய்ஃபு குழந்தைகளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நான் என்ன பண்ணுறேன், போர் அடிக்குதுன்னு டிவி பார்த்துட்ருக்கேன். ஓகே பாய். ஏய் நீ எதுக்குடா இங்கே வந்த? வெளில போடா. கோவப்பட வேண்டியது நான், நீ ஏன் டென்ஷனாக வர? ஓ பழி வாங்க வந்திருக்கீங்களா ஹீரோ? ஹீரோவாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வில்லன் ஆக்கிட்டேடா. ஏய் என்னடா அது? முதல்ல வெளில போடா சொல்லிட்டேன். என்ன சும்மா பேசி போல வந்து நினச்சியா? சொல்றா, ஏன் என்ன மாட்டி விட்ட? நான் உன்னை என்னடா பண்ண? சொல்றா. சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல நான் பணம் அடிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அதில் கண்டிப்பாக மாட்டிப்போன்னு தோணுச்சு. அதான் ஒன்றை மாட்டி விடலான்னு நினச்சேன். நீ எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சிட்ட. அதுக்கேட்டா என்ன செலக்ட் பண்ண? நீ தான் ஆஃபீஸில் சின்சியர் ஒர்க்கர். சிஓ கிட்ட உனக்கு தான் நல்ல பேர், அதனால எனக்கு கெட்ட பேர். என்னடா உளர்ற? எனக்கு தேவை பணம், நல்ல பேர். இது ரெண்டுமே நீ இருந்தா எனக்கு கிடைக்காது. நீ ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணினா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன்னு தான் உன் மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக ரோஷினியை உன்னை லவ் பண்ற மாதிரி நடிக்க சொன்னேன். நடிக்க சொன்னியா? என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? என்னடா இப்படி பண்ணிட்ட? நீ தப்பு பண்ணல, கரெக்டு தான். போய் இந்த கன் எடு. இனிமே இந்த உலகத்தில் வாழவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டியா? இனி இந்த உலகத்தில் வாழணும்னா உனக்கு இந்த கன் தேவை. போலீஸ் என்ன சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? போலீஸில் மாட்டாமல் இருக்கணும்னா உனக்கு இந்த கன் தேவை. வேண்டாம் வினோத், எடுக்காத. ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டா. அவளை கொல்லணும். தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு கொலை பண்ணிட்ட.
அவளை மட்டும் ஏன் விடுறா? போ. மறுபடியும் தப்பு பண்ண நினைக்காத. அப்போ முடிவு பண்ண, இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவங்களாம் மாற்றுறதில்லை. நீ இங்கே என்ன பண்ற? இவ்வளோ நாளாக உன்னை பக்கத்துக்கு இந்த நேரத்தில் தானே வந்தேன். இப்போ மட்டும் நான் புதுசாக கேட்குறேன். அம்மா, ஒரு ப்ராஸ்டியூட் கூட அவள் கஸ்டமர்கிட்ட உண்மையாக இருப்பா. கேவலப்படுத்திட்டேடி. சே, நான் வேணும்னு பண்ணல வினோத். டீம் லீடர் சொன்னப்போ கூட நான் ஒத்துக்கல. ராஜேஷும் இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ராஜேஷும் இன்ஸ்பெக்டரா? ஆமாம், ஒரு ரூம்மேட் ராஜேஷும் அந்த இன்ஸ்பெக்டரும். அவங்களும் இந்த குரூப்பில் இருக்காங்களா? இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க இந்த குரூப்பில்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை கரெக்டாக பண்ணால் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்ன ஏமாத்தின? அந்த ராஜேஷ் என் கூட இருந்து ஏமாத்திருக்கான்ல. பணம் கொடுத்தா யார் வேணா யாரை வேணா ஏமாத்துவாங்க. அவள் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் ஷூட் பண்ணிட்டேன். பணத்தை நீ வேற வழியில கூட சம்பாரிச்சிடலாம். ஆனால் என்ன வச்சு சம்பாதிக்கணும்னு நினச்ச பத்தியா? அதுதான் உன் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பு. பெரிய தப்பு. பாய். ராஜேஷும் நம்மளை மாட்டி விட பிளான் பண்ணியிருக்கான். ஆனால் அப்போ ஏன் நம்மளை வெளியில் எடுத்தான்? அவன் நம்மளை மாட்டி விடணும்னு நினச்சானா காப்பாற்றணும்னு நினச்சானா? வெயில் எடுத்தான், அப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணான். நம்ம டீம் லீடர் கொலை பண்ண போகிறேன்னு சொல்லும்போது கூட அவன் பண்ணாதன்னு தானே சொன்னான்.
அவன் அந்த டீமில் இருந்தாலும் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் எப்படி இந்த டீமுக்குள்ளே வந்தான்? நான் நேராக அந்த இன்ஸ்பெக்டரை தேடி போனேன். எஃப்ஐஆர் போட்டு என் லைஃப்பை நாசம் பண்ணிட்டு நீ இனிமேல் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கியா? இங்கே என்னடா பண்ணுற? சும்மா அவன் கூட ரம்மி விளையாட்டு போலான்னு வந்தேன். விளையாடுவோமா? டேய் டேய் இது இது உன் கண்ணு தான்டா. டேய் இந்த கண்ணை தொலைச்சிட்டு தான் 6 மாசம் சஸ்பெண்ட் ஆகிருக்கேன் நானு. ஏன் கண்ணை எடுத்துட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்கிறீங்க? டேய் டேய் பேசிட்டு இருக்கும்போதே அவன் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னால் திருப்பி அடிக்க முடியல. திருப்பி அடிக்க நான் ஹீரோ கிடையாது. ஹீரோன்னு இல்லை, யாராக இருந்தாலும் கையில் ஆயுதம் கிடைச்சா எடுத்து எதிரி அடிக்க தான் செய்வாங்க. எனக்கும் கிடையாது. அடித்தான். உனக்கு அந்த குரூப் என்ன சம்பந்தம் சொல்றா? சம்பந்தமா? எனக்கு அவங்களுக்கும் பெரிய டீலே இருக்குதுடா. இந்த ப்ராஜெக்டில் அவங்க பணம் அடிக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை நான் சால்வ் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. ஒத்துக்கிட்டேன். அவங்கண்ணா யாரு? அது ஸ்ரீதர ராஜேஷ். இதில் என்ன ஒன்றை மாட்டி விட்டது யாரு? வேற யாரு? ராஜேஷ் தான். எல்லாரும் என்ன ராஜேஷ் ராஜேஷ்ன்றீங்க? அவன் என் டீம்ல இருக்கான்டா. அவன் என் கூட இருக்கான்டா. என்ன மாட்டி விடணும்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான். அவன் என்னை காப்பாற்றணும் தான் நினைச்சிருப்பான். என் கண்ணை எடுத்துட்டு என் முன்னாடியே வந்து நிற்கும் போது அறிவாளின்னு நினைச்சேன். முற்றாலதான் இருக்க நீ. உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா அவன் எப்பவோ காப்பாத்திருக்கலாம். பிரச்சனைய இவ்வளவு தூரம் இருக்கு வரணும். என்ன சொல்ல வர? நீ வேலையை ரிசைன் பண்ண உடனே உன் மேலே எஃப்ஐஆர் போகிற மாதிரி நடிக்க சொன்னதே அவன் தான். அதைத்தான் நானும் செஞ்சேன். அவனும் உன்னை ஜாமீன் எடுக்கிற மாதிரி நடித்தான். அப்போ என் மேலே எஃப்ஐஆர் போடலையா? அது எப்படிடா? சாக போறேன்னு தெரிஞ்சவனே கூட இருக்கவனை கூத்து விடுறீங்க. அது நான் மட்டும் இல்லை, இந்த உலகமே அப்படித்தான்டா. நீங்க பணம் அடிக்கிறதுக்கும் செட்டில் ஆகிறதுக்கும் என்ன மாட்டி விட பிளான் பண்ணிருக்கீங்க. அதுவும் இத்தனை பேர் சேர்ந்து. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஆமா, இப்ப எனக்கு நல்லது நடக்கும். ஸோ நான் பண்றது தப்பு இல்லை. அவனை கொண்டுட்டு வரும்போது தான் யோசிச்சேன். அவன்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். இன்னைக்கு நம்ம வாழணும்னா எத்தனை பேர் வேணா கொள்ளலாம். ஹே, என்னடா ஸ்ரீதரை போட்டியா? போட்டேன். அடுத்து ஒன்னையும் போட போறேன். உன்னை எவ்வளோ நம்புறேன்டா. அது உன் தப்பு.
சும்மா கண்ண நீட்டாத என்னை போட்டு நிம்மதியாக வந்துடுவியா? போலீஸ் சும்மா இருப்பான்னு நினச்சியா? போலீஸ் பிடிக்கும்போது பிடிக்கட்டும். 3 பேரை கொலை பண்ணிட்டேன், ஒன்று மட்டும் ஏன் வேணும்? அந்த ரோஷன் இன்ஸ்பெக்டரையும் சேர்த்து போட்டேன். சொல்லு, உன் பிளான் என்ன? அந்த ப்ராஜெக்டில் அடிக்கிற அமௌண்ட்டை 4 ஷேர் எடுத்துட்டு ஒன்றை மாட்டி விடலாங்கிறது தான் பிளான். ஆனால் நீ தப்பிச்சிட்ட. அதான் உன்னை வச்சு அந்த 3 பேரையும் போட்டு தள்ளிட்டேன். உன்னையும் மாட்டி விட்டு ஒரே ஷேர் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கே அந்த முன்னாடி நீ போய் நினச்சி கூட பார்க்கல. நீ கூட எப்படி இருப்ப நான் நினச்சி பார்க்கலாம். அப்படி உனக்கு அந்த பணம் தேவையா? லைஃப்பில் எல்லாத்துக்கும் காசு தான் முக்கியம். ஏன் இடத்துல நீ இருந்தால் கூட இதே தான் பண்ணியிருப்பேன். இந்த உலகத்தில் அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்காமல் யாருமே அவங்கவுங்க லைஃப்பை வாழவே முடியாது. கரெக்ட், 100% கரெக்ட். இப்போ உன் லைஃப் அழிச்சு நான் வாழ்ந்துக்கிறேன். அன்றைக்கி நைட் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் உண்மை. இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவங்கெல்லாம் மாற்றுறதில்லை, தப்பாக பண்ணுறவங்க தான் மாற்றம். நான் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்.